பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி உண்டு, எழுப்புதல் அப்படின்னா என்ன? எழுப்புதல் அப்படின்னும் போது நிறைய கேள்விகள் இருக்குது. எழுப்புதல்னா என்ன? இங்கே ஜெபிக்கிறாங்க, இங்கே ஜெபிக்கிறாங்க, முழு இரவு ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம், இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் எழுப்புதல் அப்படின்னு யாருக்குள்ளே எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்கள், லூக்கா 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இன்றைக்கும் ஒரு குமாரன், இளைய குமாரன், அவன் மரித்த நிலைமையில் இருந்தான், அவன் மீண்டும் காணப்பட்டான். இன்றைக்கும் மரித்த நிலைமையில் இருக்கிறீங்களா? இன்றைக்கி எழுப்புதல் உங்களுக்கு வரணுமா? ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது மீண்டும் ஆதி நிலைக்கு திரும்புவது தான் எழுப்புதல். ஆதி நிலைமை என்ன? உற்சாகமாக இருந்தீங்களே, ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எவ்வளோ எழுப்புதலாக இருந்தீங்க, எவ்வளோ ஜெபிச்சிருக்கிறீங்க, எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறீங்க, எவ்வளோ கொடுத்து தாங்கியிருக்கிறீங்க. அதுதான் ஆதி நிலை, அதுதான் வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லுகிறது. ஆனாலும் முன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு,